வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். இன்னைக்கு பயிற்சிக்கு ஆழ்மன பயிற்சிக்கு ஒரு 7 பேர் வந்திருந்தாங்க. என்ன அதில் ஒவ்வொருத்தராக பயிற்சி முடிஞ்சு வந்தாங்க. அதில் இப்போ ஒவ்வொருத்தரும் என்ன சொன்னாங்க, என்ன செஞ்சாங்கங்கிற பற்றி இப்போ நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். திண்டுக்கல்ல இருந்து 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ள அவங்க 2 பேருக்குள்ள உறவு என்ன? சரி, அவர் யாரு? ஆனா பெண்ணா? பாய். குட். ஒருத்தர் தொட்டுட்டு இன்னொருத்தர் ரைட். அது பாயா கேளா? பாய். இந்த 2 பாய்க்கும் என்ன உறவு? அண்ணன் தம்பியா, அப்பா மகனா, என்ன உறவு? ரைட், அப்பாவும் பையனும். அவங்க திண்டுக்கல்ல இருந்து இங்க எப்படி வந்தாங்க? எதுல வந்தாங்க? அவங்க கார் எங்கேயோ இருக்குது. அந்த கார் கலர் சொல். அவங்க கார் எங்கதான் இருக்கு, இங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. அந்த கார் கலர் சொல்லு. பிளாக் ஒயிட். ரைட், வெரி குட், சூப்பர். பிளாக்கும் ஒயிட் தான். போன்ல யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க. அவங்க ஆனா பெண்ணா, என்ன வேலை செய்யறாங்க? பாய். பாய், ரைட், ஆன். அவங்க என்ன பிசினஸ் பண்றாங்க? மார்க்கெட்டிங் சம்பந்தமா. சரி, மார்க்கெட்டிங் சம்பந்தமா. மார்க்கெட்டிங் சம்பந்தம் பண்றாங்க. அதுல என்ன மாதிரி பிசினஸ்ல மார்க்கெட்டிங் பண்றாங்க? ஏதோ பொருள் எல்லாம் சேல் பண்றாங்க. சரி, ஓகே. அந்த சேல் பண்ணக்கூடிய அந்த பொருள் ஏதோ ப்ராடக்ட் லாபத்துல ஓடுதா, நஷ்டத்துல ஓடுதா? கொஞ்சம் இதுவாதான் ஓடுது, ரொம்ப ரொம்ப டவுனா ஓடல. ரைட். இப்போ அவங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்காங்க? எத்தனை பையங்களோ பொண்ணோ? அவங்களுக்கு எத்தனை குழந்தைகள்? 2. ரெண்டும் பாய்ஸா கேர்ள்ஸா? பாய். 2 பாய். என்ன படிக்கிறாங்க? அவங்க 2 பேரும் என்ன படிக்கிறாங்க? உங்களுக்கு என்ன தெரியுது? 2 பேர்ல ஒருத்தவங்க ஒர்க் பண்றாங்க, ஒருத்தவங்க காலேஜ் முடிக்க போறாங்க. சரி ஐயா, உங்களுக்கு ஏதாச்சும் என்ன கேட்கணும்னாலும் கேளுங்க இந்த பிள்ளைகிட்ட. சரியா தான் இருக்கு, எல்லாமே கரெக்டா இருக்கு. எல்லாமே கரெக்டா இருக்கா? சரியா இருக்கு. ஒரு பையன் படிச்சு 6 months கோர்ஸ் முடிக்கிறான். சரி. கம்பெனி பாத்துட்டு இருக்கான் நம்மளோட. ஒருத்தர் சொந்தத்துல சொந்த கம்பெனி பாத்துக்கிறாரு, ஒருத்தர் காலேஜ் முடிக்கிறாரு. சரி சரி, ஓகே. மீடியமா ஓடிக்கிட்டு இருக்குதா கம்பெனி? கம்பெனி மீடியமா தான் ஓடுது. சரி, அதை லாபமா ஓட்டுறதுக்கு என்ன செய்யணும் சொல்லு அவங்களுக்கு. அதை லாபமா ஓட்டுறதுக்கு என்ன முயற்சி பண்ணணும்? அவங்க இப்ப வச்சிருக்காங்கல்ல, அந்த இதை வந்துட்டு அட்வர்டைஸ் நிறைய பண்ணா அது லாபமா போகும். சரி, நிறைய விளம்பரப்படுத்தணும். அவங்களை பத்தி நிறைய விளம்பரப்படுத்தினா லாபமா போகும், அப்படித்தானே? சரி சார், கொஞ்சம் நிறைய ஒரு சிரமம் எடுக்கணும், கொஞ்சம் விளம்பரம் அதிகமா படுத்தணுமா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் ஐயா. ரைட். உன் பக்கத்துல ஒரு ஐயா இருக்காங்க. அவங்க என்ன தொழில் பாக்குறாங்க? ஒரு ஐயா இருக்காங்க. என்ன மாதிரி பிசினஸ், என்ன மாதிரி தொழில் செய்யறாங்க? அவங்க என்ன பிசினஸ் பண்றாங்க? எதுக்காக இங்க வந்திருக்கிறாங்க? அவங்களுக்கும் இந்த இடத்துக்கும் என்ன தொடர்பு? அவங்களுக்கும் இந்த இடத்துக்கும் என்ன தொடர்பு? அவங்க ரிப்பேர் பண்றது. குட் குட், ரிப்பேர் பண்றது, சூப்பர். எதுக்காக நான் வர சொல்லி இருக்கேன்? அதாவது முன்னாடி ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த இதை ரிப்பேர் பண்றதுக்கு இவங்களை என்ன செய்யறதுன்னு சொல்லி பாக்குறதுக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு. அது அந்த அந்த இது எவ்வளவு நாளையில முடியும்?
மாசத்துல முடிஞ்சிரும். கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். ரைட். அந்த ஐயாவுக்கு எத்தனை குழந்தைகள்? ரெண்டு கேர்ள்ஸ். 2 கேர்ள்ஸ். ரைட். பையங்க எத்தனை பேர்? கேர்ள்ஸ் 2, சரி. பையங்க எத்தனை பேர்? பையன் 2 பேரு. 2 பையங்க 2 பொண்ணு. ரைட். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். உங்க பேர் என்ன ஐயா? சரவணன். ஐயா இங்க திண்டுக்கல்லில் இருந்து 2 பேர் வந்திருக்கிறாங்க, அவங்கள கண்டுபிடிங்கன்னு சொன்னேன். சிரஞ்சிதா இந்த குழந்தை உடனே உங்களை வந்து பார்த்தாங்க. ஆமா. உங்களை தொட்டாங்க. ஆமா. அப்புறம் கூட யாரு வந்திருக்காங்கன்னு கேட்டேன், அவங்களுடைய பையன்னாங்க. ஆமா. அதுக்கடுத்து எதுல வந்திருக்காங்கன்னு கேட்டேன், கார்ல வந்திருக்காங்கன்னு. அவங்க கார் கலர் என்னன்னு கேட்டேன். ஆமா. கார் கலர் ஒயிட்டும் பிளாக்னு சொன்னாங்க. ஆமா. இந்த பயிற்சியை பத்தியும் இந்த குழந்தை உங்களை சொன்னதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பிரெயினை ட்ரெயின் பண்ணோம்னா அது டைனமிக் பிரெயினா மாறிடுங்கிறது. அதாவது நான் இது கதையெல்லாம் படிச்சிருக்கேன். நேரா பாக்குறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த சின்ன வயசுலயே இவ்வளவு திறமை இருக்குன்னு சொல்லி சொன்னா இன்னும் அவங்க பயிற்சி பண்ண மிகப்பெரிய ஒரு ஆளுமையா அவங்க வருவாங்க. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சரி. இந்த பயிற்சி சின்ன குழந்தை அது வாட்டில் சொல்லிட்டே போகுது. இந்த பயிற்சி படிக்கணும்னு நீங்க வந்திருக்கிறீங்க. உங்க இந்த பயிற்சி மூலம் உங்களுடைய பிசினஸ்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த ஃபோக்கஸ்டா இது ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சிக்கு போகுங்கிறது புரியுது எனக்கு. இப்போ இன்னைக்கு வந்த முதல் நாளிலே நீங்க நிறைய உங்களுக்கு தோணுது, அப்படித்தானே? ரைட். இந்த குழந்தை இப்போ திடீர்னு ஒருத்தர் வந்தார். திடீர்னு இந்த இடத்துக்கு ஒருத்தர் வந்தார். இவர் ஒருத்தர் வந்திருக்கிறார். அவர் என்ன வேலை செய்யறாருன்னு கேட்டேன். அந்த குழந்தை சொன்னது இது ஏதோ ரிப்பேர் பண்றார். அவர் கார்பெண்டர். ஐயா நீங்க திடீர்னு வந்தீங்க, நீங்க என்ன மாதிரி தொழில் பார்க்குறோம் அப்படின்னு இந்த குழந்தைகிட்ட கேட்டது. அவர் வந்து ரிப்பேர் பார்க்கறது, கார்பெண்டர். அது சொன்னாரு. உங்களுக்கு 2 பொண்ணு 2 பையன் இருக்காங்கன்னு சொன்னாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்மளை யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. தெரியாம இருந்தாலும் அவங்களுடைய அந்த ஆழ்மன பயிற்சியின் மூலமாக திறமைய ரொம்ப தெளிவான திறமையா வெளிப்படுத்தியிருக்காங்க. அதை பற்றி ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரைட். உனக்கு அந்த ஐயா அந்த ரிப்பேர் பாக்குறாருன்னு எப்படி தெரிஞ்சது? ஒரு இது உடைஞ்சிருக்கிற மாதிரி இருந்தது, இவங்க சரி செய்யற மாதிரி தெரியுது. பாத்தீங்களா? அந்த உடைஞ்ச மாதிரி தெரியுது, அதை சரி செய்யற மாதிரி. இதுதான் ஆழ்மன பயிற்சி. இதுல என்ன வேணுமோ சொல்லலாம், எப்படி வேணுமோ சொல்லலாம், எப்ப வேணுமாலும் அது நமக்கு தத்ரூபமா காட்சி அளிக்கும். அந்த மாதிரி பயிற்சி நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப கெட்டிக்கார பிள்ளைங்க. இன்னைக்கு இந்த குழந்தையும் சொன்னதை பத்தி கேட்டீங்க, அந்த குழந்தையும் பத்தி. நீங்க எல்லாம் 2 பேரும் தற்செயலா வந்தவங்க. இப்போ இந்த மாதிரி பயிற்சி நாங்க பிள்ளைகளுக்கு நிறைய கொடுக்குறோம். இந்த திண்டுக்கல்ல இருந்து இந்த ஐயா சரவணன் 52 வயசுல அவரும் அவர் பையனும் வந்திருக்காங்க. நாங்க படிச்சு எங்க பிசினஸை பெரிய லெவல்ல பண்ண போறோம்னு இன்னைக்கு நல்லா ஒரு 50% நல்லா சொன்னாங்க. இந்த எங்க பயிற்சியை நோக்கி திண்டுக்கல்லில் இருந்து வந்த சரவண ஐயாவுக்கு நன்றி. ஐயா சுப்பையா அவங்களுக்கு நன்றி. எங்க பிள்ளைகளை சொல்லி ஊக்குவிச்ச உங்க 2 பேருக்கும் நன்றி. இந்த பயிற்சி நாங்க அடுத்த மாசம் ஏப்ரல் 12, 13, 14, 15 5 நாள் கொடுக்குறோம். நீங்க உங்க பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து இந்த பயிற்சியில கலந்துக்கிட்டு நிறைய அற்புதங்கள், நிறைய விஷயங்கள் செய்யலாம். அவங்க படிப்புல மிகப்பெரிய சாதனையாளர் ஆகலாம். இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.